ட்ரையாங்கிள் பை பார்ட் 3a. ஆஃப் ஆங்கிள் 2a முடிச்சாச்சு. இப்ப 3a ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஓகே பாத்துக்கங்க. சார். என்ன மாரி வரும்னு. ஆல்ரெடி sin a பிளஸ் b ல இருந்து எடுக்க போறோம். sin a பிளஸ் ம். b ஈக்குவல் டு என்னது? ஆல்ரெடி சொன்னதே தான். sin a sin b காஸ் பிளஸ் sin a cos b இதுல மாத்தி எழுதிக்கிறேன் பாரு. ஆமா சார். sin a cos b கரெக்ட்டுங்களா? ஆமா சார். sin a cos b பிளஸ் பிளஸ் sin sin b b cos a. காஸ் a. இப்ப ஆல்ரெடி சொன்ன மாரி bக்கு பதிலா என்ன போடுவீங்க? 3a வேணும். அப்ப bக்கு பதிலா என்ன 3a போடணும்? போடும். 2a போடணும். 3a 2a ன்னு போடணும். bக்கு பதிலா என்ன போடணும்? 2a போடணும். அப்ப a plus 2a ன்னா 3a ன்னு ஆயிரும். கரெக்ட்டுங்களா? 3a a ஆமா plus சார். 2 is 3a ன்னு ஆயிரும். அப்ப sin 3a லெஃப்ட் சைடு. ரைட் சைடு என்ன ஆமா ஆகும்? சார். bக்கு பதிலா 2a, bக்கு பதிலா 2a. எங்க b? இதுக்கு b க்கு பதிலா போடணும். போட்டுடலாமா? போடலாம் சார். அப்ப sin a cos 2a. கரெக்ட்டுங்களா? பிளஸ் ஆமா சார். sin 2a cos a. கரெக்டாமா? ஆமா சார். இப்ப நம்மளோட ஒர்க் என்னன்னா, எங்கெல்லாம் காசு இருக்குதோ, அத வந்து நம்ம வந்து சைனா மாத்தணும். அதே மாதிரி sin 2a ஃபார்முலா தெரியும். cos 2a ஃபார்முலா தெரியும். இந்த 2 ஃபார்முலா நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி தெரிஞ்சத. இந்த cos 2aக்கு மொத்தம் 3 ஃபார்முலா இருக்குது. இங்க sin டேர்ம் இருக்கனால நான் இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா அப்புறம் மாத்த போறேன்? sin கான்செப்டோட ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். என்ன சொன்னது புரிஞ்சுதா? ஓகே. புரியுது சார். இப்ப என்ன பண்ண போறேன்? cos 2aக்கும் sin 2aக்கும் ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். ஃபார்முலா sin 2a சப்ஸ்டிட்யூட் க்கு ஒரே ஒரு பண்றீங்க. ஃபார்முலா தான். அதுக்கப்புறம் sin 2aக்கு ஒரே ஒரு ஃபார்முலா டைரக்ட்டா அப்ளை பண்ணிடலாம். cos 3aக்கு எத்தனை 2aக்கு எத்தனை ஃபார்முலா இருக்குது? 3 ஃபார்முலா இருக்குது. 3 ஃபார்முலா நான் என்ன ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன்? இன் டெர்ம்ஸ் ஆஃப் sin ஓட ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். இன் டெர்ம்ஸ் ஆஃப் sin மட்டும் இருக்கிற ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே சார். சொல்லுங்க ஆ அப்படியே சார். சொல்லுங்க. sin 3a equal to sin a into 2 sorry 2 2 வருமா? sin 1 minus 2 1 sin minus 2 sin a. sin square a. 2 sin a. sin square ஆமா a. சார். sin square a. அதே மாதிரி sin ஓகே 2a க்கு சார். என்ன ஃபார்முலா? 2 into sin a cos a. ஓகே இன்டு cos a. இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதுங்களா? இல்ல சார். இந்த sin a வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க. sin a உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இந்த cos a இன்டு cos a வந்து cos squared a ன்னு ஆகும். சரிங்களா? அப்ப அப்ளை பண்ணுங்க என்ன வருது? ஓகே சார். sin a minus minus 2 sin cube a a plus plus 2 sin a cos square a. into cos squared a. கரெக்டாடா கண்ணு? ஆமா சார். இந்த cos squared a க்கு பதிலா என்ன பண்ண போறேன்னா ஐடென்டி ஃபார்முலா அப்ளை பண்ண போறேன். ஐடென்டி ஃபார்முலா என்ன cos squared க்கு? 1 minus sin squared a. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப sin 3a equal to sin a sin a minus minus 2 sin cube a plus plus 2 sin a sin a into 1 minus plus sin sin squared a. a. 1 minus sin squared a. sin திரும்ப square இந்த a. டேர்ம் என்ன பண்ண போறேன்? உள்ள மல்டிப்ளை பண்ண போறேன். உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாமா? ஆமா சார். அப்ப என்ன வரும் சொல்லுங்க? sin a minus 2 minus 2 sin cube a plus plus 2 sin a minus minus 2 sin. 2 sin cube a. எனி டவுட்மா? No sir. இப்ப சொல்லுங்க என்ன வருதுன்னு? இங்க sin a இருக்குது. இங்க 2 sin a இருக்குது. அப்ப என்ன கிடைக்கும்? 3 sin a. அதே மாதிரி இங்க 2 sin a minus sin. இங்க 2 sin cube a minus sin. அப்ப என்ன கிடைக்கும்? minus 4 sin cube a. அப்ப sin 3 ஓட ஃபார்முலா இதுதான் கண்ணு. எனி டவுட்? sin 3 ஓட கான்செப்ட் ஃபார்முலா இதுதான். ஓகே சார். சொல்லுங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படியே காப்பி பண்ணிட்டு cos 3a tan 3a cot 3a ஓட ஃபார்முலா டெரைவ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது காப்பி பண்ணிக்கங்க. இதுலயே மெத்தட் அப்ளை பண்ணிட்டு